ஓம் ஸ்ரீ சாய்ராம். தஸ் பேக் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அப்படிங்கிற சீரீஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது தர்மா. தர்மா அப்படின்னா ரைச்சியஸ்னஸ். நம்ம சுவாமி என்ன சொல்றாருன்னா, இந்த பிறப்போட முக்கியமான காரணமே நாம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான், மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்றது தான் இந்த பிறப்போட பிரைமரி டியூட்டி அப்படிங்கிறாரு. அதே தான் இங்க இந்த தாத்தா பாட்டியும் பண்றாங்க. அந்த உண்மையான கதை என்னங்கிறத இப்ப நாம பார்ப்போமா? ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்காங்க. அதுல தாத்தா, பாட்டி, மகன், மருமகள் 2 பேரன்கள் இருக்காங்க. இது ஒரு ரெய்னி சீசன். அதனால எப்பவுமே மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஒரு நாள் அந்த பேரன் ஆஃபீஸ் போகலான்னு குளிக்க போறாரு. அப்ப எல்லா குருவிகளும் சேர்ந்து ஒரு இடத்துல கத்திட்டு இருக்கு. அவர் என்னன்னு போய் பார்க்கும்போது ஒரு குட்டி குருவி கீழே பலவீனமா விழுந்து கிடந்துச்சு. அவர் இந்த பெரிய குருவியெல்லாம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்க போயிடுறாரு. அப்புறம் வீட்டில் எல்லாரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் தாத்தா பாட்டி 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. மழை கொஞ்சம் ஓஞ்சதுக்கப்புறம் தாத்தா அந்த குருவி எப்படி இருக்குன்னு பார்க்க போனாரு. பெரிய குருவியெல்லாம் அதை எழுப்பி பார்த்து அதை எந்திரிக்காத உடனே அதெல்லாம் பறந்து போயிருச்சு. ஆனாலும் அந்த குட்டி பறவை பலவீனமாக தான் இருந்துச்சு. அதனால இந்த தாத்தா அந்த குட்டி குருவிக்கு கொஞ்சம் திணை அரிசி தந்தாரு. ஆனா அந்த குட்டி குருவி அதை பார்க்கவே இல்லை. ஆனா மற்ற பெரிய குருவியெல்லாம் சர்ன்னு பறந்து வந்து அந்த திணை அரிசி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. ஆனா அதுல ஒரு குட்டி குருவிக்கு மட்டும் ஒரு பெரிய குருவி ஒரு பச்சை கலர்ல என்னமோ எடுத்துட்டு வந்து தருது. அது இலையா இல்ல மூலிகையான்னு தெரியல. ஆனா அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த குட்டி குருவி கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பிக்குது. மற்ற பெரிய குருவியெல்லாம் பறந்து போய் காம்பவுண்ட் செவுத்து மேலே உட்கார்ந்த உடனே இதுவும் பறக்க ஆரம்பிக்குது. ஆனால் பாதி காம்பவுண்ட் செவுத்தை கூட அதனால தாண்ட முடியல. தொப்புன்னு கீழே விழுந்துருது. அப்படியே அந்த காம்பவுண்ட் செவுத்தை ஒட்டியே நடக்க ஆரம்பிக்குது. கதவு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அது பறக்க ஆரம்பிக்குது. ஆனால் அதோட கால் அந்த கதவுல இருந்த மெட்டல்ல மாட்டிக்கிச்சு. அதை பார்த்த தாத்தா, அச்சச்சோ இந்த குட்டி குருவி மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து விடுறக்கு குமிறாரு. பாவம் தாத்தானால குமிய முடியல. அதனால அவர் வீட்டுக்குள்ள போய் பாட்டி கிட்ட, இந்த மாதிரி அந்த குட்டி குருவி மாட்டிக்கிச்சு, பாவமா இருக்கு, அந்த எடுத்து விடுவேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த பாட்டி வீட்டுக்குள்ள இருந்து கதவு கிட்ட வந்து அந்த குருவியை அலங்காப்புல தூக்கி கீழே வைக்கிறாங்க. நடந்து நடந்து பழகுன அந்த குருவி கொஞ்ச நேரத்திலே ஸ்வைன்னு பறந்து போயிருச்சு. அதை பத்தி இந்த தாத்தா பாட்டி மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, இந்த தாத்தா பாட்டி செஞ்ச சின்ன ஹெல்ப் எவ்வளோ பெருசா முடிஞ்சிருக்குதுன்னு. தஸ் பேக் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா. ஜெய் சாய்ராம்.